ஒரு புதிய ஒரு விஷயம் இது. வ.உ.சியும், பாரதியும் 2வது தலைமுறை வாரிசுகள். இதில என்ன விஷயம்னா, வ.உ.சியுடைய அப்பாவும், பாரதி அப்பாவும் மிக நெருங்கிய நண்பர்கள். அப்பாவும் நண்பர்கள் என்று இந்த இருவருக்கும் தெரியாது. ஆனால் ஒரு முறை வ.உ.சியுடைய தீவிரவாத தேசியவாதத்தினுடைய பங்களிப்பு என்பது ஆழப்பெரியது. அதை யாராலுமே நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதை பற்றிய இன்றைய நூல்கள், இன்றைய சமீபத்தில் வெளியிட்ட சுதேசி ஸ்டீம் என்ற வெங்கடாசலபதியுடைய நூல் தான் அதற்கு எடுத்துக்காட்டு. ஒரு மைக்ரோ லெவல் ஸ்டடி ஆன் த லைஃப் அண்ட் அச்சீவ்மெண்ட் அண்ட் விஷன் அண்ட் மிஷன் ஆஃப் வ.உ.சி என்பது யாராலும் சொல்ல முடியாத பல விஷயங்களை அவரும் சொல்லியிருக்கின்றார்கள். குருசாமி மயில்வாகனன் என்று சொல்லப்படுகின்ற சிவகங்கை சார்ந்தவர், அவரும் வ.உ.சி பற்றி மிக அருமையாக ஒரு நூலை கொண்டு வந்திருக்கின்றார். 1905ஆம் ஆண்டு கல்கத்தா மாநாட்டில் கலந்து கொண்ட பொழுது, அங்கே தீவிரவாத இயக்கங்களுக்கு ஆதரவாக பலர் பேசுகின்ற பொழுது வ.உ.சியுடைய சிந்தனை சற்று மேலோச்சி நிற்கின்றது. 1905, 6 வாரணாசி கூட்டத்திலையும் சரி, கல்கத்தா கூட்டத்திலும் சரி, இவர்கள் ஆக்சுவலாக 1905ஆம் ஆண்டு கூட்டத்தில் காங்கிரஸ் 2ஆக பிளவு வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அதை புரிந்து கொண்ட கோபாலகிருஷ்ண கோகல் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், இந்த நேரத்தில் காங்கிரஸ் பிளவுபட்டால் தேசம் பிற்காலத்தில் என்னவாக சொல்ல முடியாது. ஆகையால் பிளவை தடுக்க வேண்டும் என்று சொன்னால், காங்கிரஸ் பேரியக்கத்தின் முதல் தலைவர் என்ற பொறுப்பில் இருந்த தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள், அவர் யாருக்குரிய 87 வயசு, அப்போ லண்டனில் செட்டில் ஆகியிருக்காரு, அவரை கொண்டு வந்து அந்த கூட்டம் தலைமைக்கு வைக்கிறாங்க. அவர் வந்ததுனால தான் அந்த கூட்டம் 2 ஆண்டுகள் தள்ளி போகின்றது. சூரத்தில் 1907ஆம் ஆண்டு பிளவுபடுகின்றது. அவர் வராமல் இருந்திருந்தால் 1905ஆம் ஆண்டிலேயே காங்கிரஸ் அப்போதே பிளவுபட்டிருக்கு. கொள்கை அடிப்படையில் தீவிரவாதம், தேசியவாதம், மிதவாதம் என்று பிரிந்திருக்கும். ஆக அந்த வகையில் பாலகங்காரு திலகருடைய தென்னிந்திய தளபதி என்று சொல்லப்படுகின்றவர் வ.உ. சிதம்பரம் இல்லை. என்னுடைய சவுத் கமாண்டர் ஆஃப் மை எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மூமெண்ட் என்று அவரே பெருமையாக சொல்லுகின்றார். அந்த அளவிற்கு வ.உ.சியுடைய சிந்தனை தேசிய அளவில் சிந்தனையை விட மிக அருமையாக இருந்தது. அதாவது பிரிட்டிஷ்காரர்களுடைய பொருளாதார நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், குறிப்பாக தூத்துக்குடிக்கும் கொழும்பிற்கும் இருக்கின்ற அந்த போக்குவரத்து, கப்பல் போக்குவரத்தில், வியாபாரத்துக்காக ஏற்படுத்துகின்ற போக்குவரத்தில் நம்மளுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்று அதிகமாக ஆசைப்பட்டவர் வ.உ.சி. அதற்காக ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கின்றார். சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி என்ற பப்ளிக் லிமிடெட் கம்பெனியில் ஷேர்ஸை வாங்குறாரு. அந்த ஷேர்ஸை வாங்கி அவரை இப்போ அது தலைவராக இருக்கவில்லை, ஜாயின்ட் செக்ரட்டரி தான் அவர். எல்லா பொறுப்பையும் எல்லாருக்கும் கொடுத்துட்டு அவர் வேலையை தான் பார்க்குறாரு. ஸோ அப்படி ஆரம்பித்து மிகப்பெரிய அளவில் போய் கொண்டிருந்த பொழுது அதனுடைய நிதி திரட்ட வேண்டும். ஏன்னா பணம் சாதாரண 2 கப்பல் வாங்கணும்னு சொன்னால் பணம் வேணும். அவர் அடிக்கடி சென்னைக்கு வருகிறார். சென்னையில் சுதேசமித்திரன் அலுவலகத்தில் அவர் ஜி. சுப்பிரமணிய ஐயரை பார்க்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகின்றது. அங்கே உதவி ஆசிரியர் பணியாற்றி கொண்டிருப்பவர் தான் சுப்பிரமணிய பாரதி. இந்த 2 பேரும் அவர் அறிமுகப்படுத்துகிறார். அறிமுகப்படுத்தின உடனே அவர் 2 பேரும் பேசுகிறாங்க, நீங்கள் யார், நான் யாருக்கப்போ, நான் ஒட்டப்படாரம், நான் எட்டயபுரம், ஆகா ரொம்ப பக்கம், உங்கள் அப்பா எங்கள் அப்பாங்க. ஐயோ உன் வீட்டில் நான் விளாண்டுருக்கேன். பாரதி சொல்கிறார், ஐயோ உங்கள் அப்பா கூட எங்கள் அப்பா பேசிகிட்டு இருக்கப்போ நானும் நீயும் சின்ன வயசில் அவங்க ஒட்டப்படாத விளாண்டுருக்கோம், ஞாபகம் இருக்கா என்ற அளவிற்கு அவர்கள் நெருக்கமான இளைஞர் கிடையாது, சிறுவர்கள். அந்த ஆண்டு அங்கிருந்து கிளம்புகின்றது அந்த சுதேசியம் என்பது, தென்னத்திய சுதேசியம் என்பது சிறுவராக இருந்த பாரதிக்கும் வ.உ.சிக்கு இந்த உறவை பின்பலப்படுத்தி தான் பின்னால் என்ன சொல்கிறாரு, மாமன் மச்சான் என்ற உறவு மாறுகின்றது. இளம் வயதில் நம்ம பழகியிருக்கோம் சொல்லி, நீங்கள் நடத்துகின்ற இந்த யாகத்திற்கு நான் முழுமையாக ஒத்துழைப்பேன் அப்படின்னு சொல்லி சுதேசிமித்திரன் பத்திரிகையில் ஒரு காலமே ஒதுக்குறார். அதில் சுதேசிய நிதி அப்படின்னு சொல்லி ஒரு காலம் போடுறாரு. அதில் யாரெல்லாம் பணம் கொடுக்க விரும்புகின்றீர்களோ இந்த கட்சி அலுவலகத்துக்கு அணாக்களாக கொடுங்க, ரூபாயாக கொடுங்க, பொருளாக கொடுங்க, நாங்கள் அதை கொண்டு போய் கொடுத்து அதை அவர் கையில் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஒரு 15 நாட்களுக்கு ஒரு முறை அவர் அந்த பணத்தை எடுத்து 30 ரூபா, 40 ரூபா, 80 ரூபா என்று அனுப்பி வைத்து கொண்டே இருக்கிறார். ஒரு முறை 1906ஆம் ஆண்டு ஜூலைக்கு இந்த சுதேசி கம்பெனி ஆரம்பிக்கப்பட்ட பின்பு பணம் அதிகமாக தேவைப்படுது. அதில் ஒரு விளம்பரம் வருது, சுதேசிமித்திரன் விளம்பரம் வருது. என்ன விளம்பரம் அப்படின்னு சொன்னால், பணமாகவோ பொருளாகவோ, அதாவது அணாவாகவோ காசாகவோ அல்லது நாணயமாக பணமாகவோ கொடுங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட எதுவுமே இல்லை என்று சொன்னால், உங்கள் வீட்டில் நீங்கள் அன்றாடம் உணவுக்கு பயன்படுத்துகின்ற காய்கறிகள், தக்காளியோ, வெண்டைக்காயோ, பச்சை மிளகாவோ, பீர்க்கங்காயோ, ஏதோ ஒரு என்ன காய் இருக்கோ அந்த காயை கொடுங்க எங்கிட்ட. அதை நாங்கள் விற்றுட்டு அந்த காசை கொண்டு போய் அணக்கணக்கில் சேர்த்துடுறோம். அந்த அளவிற்கு பாரதி அந்த பற்று. அதற்கு காரணம் என்னவென்றால், பாரதிக்கு மாமன் மருமகன் என்ற உறவு மாறி நமது பாரதம் சுதேசியத்துக்கு முன்னிட்டு நம்ம பாரதம் விடுதலை பெற வேண்டும் என்ற எண்ணம் தான் அவங்களுக்கு தலைதோங்கியதை ஒழிய,
அந்த நேரத்தில் இவருக்காக மச்சானுக்காக மாமானுக்காக என்ற உறவு இல்லை. 2 பேருடைய கருத்து இதுவரை நம்ம பேசப்பட விட்டாலும் கூட இருவரும் 2 கண்கள், தேசத்தின் 2 கண்கள் என்பது மாற்று கருத்தே கிடையாது. அந்த மாதிரியாக சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனிக்காக உழைத்து கொண்டு வந்த பொழுது அவர் சிறைபிடிக்கப்படுகின்றார். சிறைபிடிக்கப்பட்ட பொழுது அவருக்கு 2250 சாட்சியங்கள் விசாரிக்கப்படுகின்றன. 1900 மார்ச் மாதம் 14 அவர் அரெஸ்ட் பண்ணி அவர் கொண்டு போய் உள்ளே போட்டு இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்படுகின்றது. அவருக்கு உதவிகரமாக சுப்பிரமணிய சிவாவிற்கு 10 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்படுகின்றது. பத்மநாப ஐயங்காரை சேர்த்து சிறைபிடிக்கின்றார்கள். அவர் பின்னால் விடுவிக்கப்படுகின்றார். 2 பேருமே சிறையில் வைக்கிறாங்க. சிறையில் அவர் கஷ்டப்படுத்தப்படுகிறார். கோயம்புத்தூர் சிறையில் மிக அதிகமாக கஷ்டப்படுகிறார். அந்த சூழ்நிலையில் தான் பாரதிக்கு எப்படியாவது நம்ம அந்த 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 கேஸில் போய் சாட்சி சொல்லணும்னு சொல்லி போகிறாரு. ஆனால் இவர் யாரும் கூப்பிடவே இல்லை, கடைசி வரைக்கும் கூப்பிடவே இல்லை. ஆக திருப்பி வந்துடுறாரு. வந்த பின்பு அந்த குறிப்பிட்ட காலத்தில், குறிப்பாக நான் சொல்கிறது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் எடுத்து பார்த்தோம்னா 1907ஆம் ஆண்டு சென்னைக்கு பிபின் சந்திரபாலை வரவழைக்க வேண்டும் என்று திட்டமிடுகின்றார்கள். பிபின் சந்திரபால் காக்கிநாடாவில் பேசி கொண்டிருக்கிறார். இங்கே சுப்பிரமணிய ஐயர், வ.உ.சி. எல்லாம் சேர்ந்துக்கிட்டு பாரதி அனுப்பி வைக்கின்றார். காக்கிநாடாவுக்கு சென்று ராஜமுந்திரியில் இருக்கிறாரு, அவரை அப்படியே அழைத்து கொண்டு சென்னைக்கு வந்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி அவரை கொண்டு இங்கே பேசுகின்றார்கள். பேசி ஒரு 7 கூட்டம் நடத்தப்படுகின்றது. இந்திய தமிழகம் முழுவதும் நடத்தப்பட வேண்டிய கூட்டம். அங்கே லாலா லஜபதி ராய் சிறைபிடிக்கப்பட்டார் என்று தெரிஞ்ச உடனே அவர் திருப்பி செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டு வருகின்றது. அதனால் அவர் போயிடுறாரு. அதுக்கப்புறம் தான் நான் விஷயத்துக்கு வர்றேன். சந்திரகாந்த் சக்கரவர்த்தி என்ற ஒரு வங்காள இளைஞன் இங்கே வர்றார். அதாவது பிபின் சந்திரபால் போனதுக்கு அப்புறம் அவர் நேராக பாரதியை திருப்பலிக்கையில் இருக்கக்கூடிய வீட்டில் பார்க்குறாரு. பார்த்த உடனே நான் அவர் பிபின் சந்திரபால் அனுப்பி வைத்திருக்காரு. நான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன், இதுதான் திட்டம் அப்படிங்கிறார். என்ன திட்டம் கேட்குறாரு. இல்லை, நாங்கள் வங்காளத்தில் நிறைய பண்ணிகிட்ருக்கோம், பம்பாயிலும் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு மாதம் கொண்டு போய் கூட்டத்தோடு கூட்டமாக அந்த பில்டிங்கெல்லாம் உதச்சிருவோம், அங்கே ஆஃபீஸெல்லாம் கொண்டுருவோம், அப்படியே தீ வச்சு கொளுத்திடுவோம், பிரிட்டிஷ்காரங்க எஸ்டாப்ளிஷ்மெண்ட் என்னெல்லாம் இருக்கோ அதைத்தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், வங்காளத்தில் மிகச்சிறந்தளவு பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பிபின் சந்திரபால் போனதுக்கப்புறம் நீங்கள் போய் பார்த்துலாம் சொல்லியிருக்காரு. அந்த திட்டத்தை நீங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது பாரதிக்கு அதில் உடன்பாடு இல்லை என்று சொல்லிவிடுகின்றார். பக்கத்தில் உட்கார்ந்து கொண்ட நீலன பிரம்மச்சாரி, சரி நம்ம வெளியே வந்துடும், இவருக்கு நம்ம பாரதியாருக்கு அது விருப்பம் இல்லை தெரிஞ்ச உடனே வெளியே நேராக அங்கேருந்து ட்ரெயினை பிடிச்சி நேராக போட் மேலில் இங்கே திருநெல்வேலிக்கு வந்துடுறாங்க. திருநெல்வேலிக்கு வந்த அப்புறம் அவர்கிட்ட போய் பேசுகிறாங்க. சந்திரகாந்த் சக்கரவர்த்தி மறுபடியும் பேசுகிறார். பேச்சு முடித்த உடனே இந்த மாதிரி திட்டம் இருக்குது, நீங்கள் ஒரு 20,000 வீரர்களை கொடுங்க, நாங்கள் அதை வச்சுக்கிட்டு மெட்ராஸில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு, பிரிட்டிஷ் அத்தாரிட்டிஸ், பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் அத்தனை பேரையுமே நாங்கள் டிமாலிஷ் பண்ணிடுறோம், அவங்களை எல்லாம் திட்டம் பண்ணணுமோ அழிச்சிடலாம் அப்படிங்கிறார். இது ஒரு பக்கம் அவருக்கு சந்தேகம் இருந்தாலும் கூட ஏற்றுக்கொள்கிறார் வ.உ.சி. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அவங்க உள்ள அந்த 2 பேர் பேசிகிட்டு இருக்கப்போ எத்தனை பேர் வேணும்னு கேட்குறாரு வ.உ.சி. 20,000 பேர் கேட்குறாரு. 20,000 மறவர்களை கொடுங்கள் அப்படிங்கிற. மறவர்கள்னால் வீரர்னு அர்த்தம். அப்படி கொடுத்த உடனே அவர் என்ன சொல்கிறாரு, அப்படியா சரி, நீங்கள் என்னுடைய நான் இருப்பது ஒட்டப்படாரம், பக்கத்தில் குறுக்குச்சாலை, அதுக்கப்புறம் எப்போது வென்றான் அப்படின்னு ஒரு ஜமீன் இருக்குது, அந்த ஜமீனுக்கு போங்க அப்படிங்கிறது. அங்கே ஒரு நாயக்கர் தான் ஜமீன்தார், பக்கத்தில் ஒரு மறவர் ஜமீன்தார். இந்த 2 ஜமீன்தாரையும் மீட் பண்ணுங்கன்னு சொல்லி 2 பேர், நீலன பிரம்மச்சாரியும் இவரும் போகிறாங்க. இவர் என்னென்ன வேணுங்கிறத சொல்லிடுறாரு. சந்திரகாந்த் சக்கரவர்த்தி என்ன வேணுங்கன்னு சொல்லிடுறாரு. அதை அவர் அப்படியே ஏற்றுக்கிட்டு அவர் எல்லாம் தமிழில் சொன்ன உடனே, யார் சொன்னால், வ.உ.சி. சொன்னால், அப்போ வ.உ.சி. சொன்னாங்க ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி எப்போதும் வென்றான் ஜமீன்தார் சார்பில் ஒரு 10,000 பேர், பக்கத்தில் இருக்கக்கூடிய குறுக்குச்சாலை பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ஜமீன் அவரும் ஒரு 10,000 பேர் அனுப்பி வச்சுறாங்க. கண்டிஷன் என்ன அப்படின்னு சொன்னால், என்றைக்கு சொல்கிறீங்களோ அதை ஒரு வாரம் கொடுத்துருங்க, தினசரி 2,000 பேர், இங்கே ஒரு 1000 அங்கே 1000, 10 நாளில் உங்களுக்கு 20,000 பேர் அனுப்பி வச்சுருறோம். சென்னைக்கு அனுப்பி வச்சுன்னா ஒரே ட்ரெயினில் எல்லோரும் ஏற்ற முடியாது, ஆகையால் 1000 பேர் ஒரு நாள், இங்கே ஒரு 1000 பேர், அந்த ஊரில் ஒரு 1000 பேர், அப்படி 2,000 பேர் நாங்கள் எப்படியாவது ஏற்றி அனுப்பி வச்சுருறோம், ஒரு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு 10,000 பேர் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் பெர்மிஷன் வாங்கிட்டு அவங்க தயாராகிறாங்க. இந்த செய்தியை நேர் தூத்துக்குடி இருக்கக்கூடிய வ.உ.சி. பேசுகிறப்ப அவரும் ஏற்றுக்கிறாரு. ஆனால் இருந்தாலும் கூட என் மாமாட்ட ஒரு வார்த்தை கேட்கணும் அப்படிங்கிறாரு. இது நீலன பிரம்மச்சாரி தெரியும், இவர் எப்படியும் அவர்கிட்ட கேட்பாருன்னு தெரியும். இல்லை அவர் சொல்கிற மழுக்கட்டு பார்க்குற, இல்லை அந்த அனுப்பிட்டு எது பண்ணாலும் சரி பாரதிகிட்ட கேட்காம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பாரதி வர சொல்கிறாரு. பாரதி ஒரு 3 நாள் கழித்து நேராக தூத்துக்குடி போகிறாரு. போன உடனே எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறார். சொன்ன உடனே நீலன பிரம்மச்சாரி வந்தானா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் அப்படிங்கிற. கூட வந்திருப்பானே சந்திரகாந்த் சக்கரவர்த்தி, ஆமாம் 2 பேரும் இங்கே எப்போது வேண்டாம் கிராமத்துக்கு போயிருக்காங்க. எப்போது வேண்டாம் கிராமத்துக்கு போனாங்களா, ஆள் திரட்ட போனாங்களா அப்படி கேட்குறாரு. போயிருக்காங்க. உடனே கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கிட்டு, பிள்ளைவாள் நீங்கள் எடுத்த முடிவு முட்டாள்தனமானது அப்படிங்கிறாரு. இட் இஸ் எ மேட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறாரு. என்ன அப்படிங்கிறாரு, அதாவது நாம் நம்மை உருக்கி கொண்டு எழுத்துக்கள் மூலமாக, எண்ணங்கள் மூலமாக, கூட்டங்களின் மூலமாக மக்களை அணிதிரட்டி போராட்டம் செய்ய வேண்டுமே ஒழிய, கொலைவாதங்களின் மூலமாக கொலை செய்வது என்பது, திட்டங்களை அவிழ்த்து விடுவது என்பது
அது நன்றாக இருக்காது, நான் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன் அப்படி சொன்ன உடனே அப்படியே கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க. அப்புறம் 2 பேரும் வந்துடுறாங்க. வந்த உடனே இந்த மாதிரி திட்டத்தை இருக்குது, நீங்கள் போஸ்ட்போன் பண்ணுங்கள், இப்போதைக்கு வேண்டாம் அப்படி முடிச்சிடறாங்க. இது வந்து அந்த குறிப்பிட்ட காலத்தில் நடந்த ஒரு மீட்டிங்கில் 2 பேருடைய செயல்பாடுகள் கிவ் அண்ட் டேக் எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்காக உதாரணம் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பாரதி அவர் ஜெயிலுக்கு போயிடறாரு. ஜெயிலில் பாரதி பாண்டிச்சேரி போயிடறாரு. பாண்டிச்சேரியில் இருக்கிறப்போ நீலன பிரமிச்சா தான் வலதுகரம், பாரதிக்கு வலதுகரம். மொத்தம் 55 பேர் பாரதியோட கூட இருக்காங்க. அதாவது அரவிந்தர் உட்பட. வாவேசையர் இப்போ 1910ஆம் ஆண்டு வந்துடுறாரு. அவர் 8ஆம் ஆண்டு போகிறாரு, 10ஆம் ஆண்டு வந்துடுறாரு. எல்லாரும் அங்கே இருக்கிற இடத்துக்கு பேர் வந்து இந்தியா ஹவுஸ். பாண்டிச்சேரியில் ஒரு இந்தியா ஹவுஸ் இருந்தது. அங்கே இருக்கிறப்ப தான் இந்த செய்தி கேள்விப்படுறாங்க. அதாவது பாரதி இவர் வ. சிதம்பரம் இல்லை, இங்கே செக்கிலுக்கு கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொன்னோன்னே, அதை சொன்னது யார் அப்படின்னு சொன்னால் பரசு நெல்லையப்பர். இவர் தான் திருநெல்வேலி போய், அவர் நண்பர், ஒரே ஊருக்காரங்க. அவர் போய் நேராக பார்க்குறப்போ அவர் செக்கிலுக்கு அந்த காட்சியெல்லாம் சொன்ன கேள்விப்பட்ட உடனே அதை வந்து நேராக பாண்டிச்சேரி வந்து பாரதிட்டையும் நீலட பிரம்மச்சார்ட்டையும் சொல்கிறார். இந்த மாதிரி வவுசியை போட்டு செக்கிலுக்கு செய்கிறாங்க, ரொம்ப கடினமாக இருக்குது, ரத்தமெல்லாம் கொட்டுற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க, ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க, தேசியவாதிக்கு இப்படி கொடுமை ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேள்விப்பட்ட உடனே நீலட பிரம்மச்சார் அங்கேருந்து நேராக அவரும் திருப்பி நேராக கோயம்புத்தூர் போகிறார், சிறைக்கு போகிறாரு. போய் அங்கே இருக்கிற வவுசியை பார்த்துட்டு எல்லாம் கேள்விப்பட்டோன்னே அவர் நேரம் என்ன பண்ணுறாங்க, நேராக அங்கேருந்து திருப்பி பாண்டிச்சேரி போகாமல் அப்படியே நேராக அங்கேருந்து பாலக்காடு போகிறாரு. பாலக்காடு, குருவாயூர், எர்ணாகுளம், கொல்லம், புனலூர், அப்படி செங்கோட்டை. ஒவ்வொரு ஊர்லேயுமே ஆட்களை திரட்டுக்கணும், இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் திரட்டி கொண்டு போய் கடைசியில் செங்கோட்டையில் வந்து பார்க்குறப்போ அங்கே இருக்கின்ற இளைஞர்கள்லாம் ஒன்றா சேர்றாங்க. அதில் முக்கியமானவர் வாஞ்சிநாதன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு இளைஞர். அவர் வந்து யாருன்னா அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், திருவாங்கூருக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு கணக்கார வேலை பார்க்குறாரு. அவர் ஏற்கனவே அந்த துப்பாக்கி ட்ரைனிங் எடுத்தவர். அப்போ அவங்க எல்லாம் வந்து பார்க்குறப்போ, அந்த துப்பாக்கினா பெரிய துப்பாக்கி, சாதாரண பிஸ்டல் கிடையாது. இவங்க எல்லாரும் கலந்து பேசுகிறப்போ இந்த ஒரு இயக்கத்தை உருவாக்க வேணும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து நேராக தென்காசிக்கு வர்றாங்க. தென்காசியில் தான் அந்த குறிப்பிட்ட இயக்கம் உருவாக்கப்படுகின்றதுக்கு பேர் தான் பாரத மாதா இயக்கம். 1910 ஜனவரி மாதம் 10ஆம் தேதி உருவாக்கப்பட்ட இயக்கத்துக்கு பேர் தான் பாரத மாதா இயக்கம். நோக்கம் என்ன? வஉசிக்கும் நமது நாட்டுடைய விடுதலைக்கும் யாரெல்லாம் தடையாக இருக்கின்றார்களோ அவர்களை தீர்த்து கட்டுவது, இந்த மாதிரி அவங்களுடைய திட்டங்களை தீர்த்து கட்டுவது, அதற்கு போட்டியாக இருப்பினை சேர்ப்பது, இயக்க பெருசாக்குவது, ரகசிய கூட்டங்கள் நடத்துவது, எல்லாமே திட்டமிடுறது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ என்ன பண்ண நேரம் திருநெல்வேலி வாங்க, திருநெல்வேலி, தூத்துக்குடி, அப்படியே ஒவ்வொரு கோயில்பட்டி வரைக்கும் எல்லா இடத்துலையுமே இந்த பாரத மாதா இயக்கத்தின் உருவாக்கிட்டு அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்போ, இந்த நேரத்தில் வஉசிக்கு அந்த சிறைக்கு போக காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னு பார்க்குறப்போ, ஒன்று திருநெல்வேலி கலெக்டர், 2வது தூத்துக்குடி சப் கலெக்டர். தூத்துக்குடியில் தான் துப்பாக்கி நடக்கப்பட்டது. அந்த தூத்துக்குடி 4 பேர் சுட்டு கொல்லப்பட்டிருந்தாங்க. அந்த துப்பாக்கி சுடுவதற்கு காரணமாக இருந்தவர் யாருன்னா ராபர்ட் வில்லியம் டி ஆஷ். அப்போது சப் கலெக்டர். இந்த சப் கலெக்டர் தூத்துக்குடி வருவதற்கு முன்பாக எங்கே பணியாற்றுறார் அப்படின்னா சிவகாசி சப் கலெக்டராக இருந்தார். அப்போது வந்து ரீஜன் பெருசு, திருநெல்வேலி மாவட்டம் தான், ராமநாதபுரம் மாவட்டம் இருந்தது, மதுரைக்கு பக்கத்து இந்த பக்கம் எல்லாமே திருநெல்வேலி மாவட்டம் தான். வத்திராயிருப்பு வரைக்கும் அந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து ராஜபாளையம், சிறுவத்தூர், சாத்தூர், சிவகாசி எல்லாம் உட்பட இந்த ஏரியாவை பார்ப்பதற்கு அது சிவகாசி வட்டம் என்று சொல்வார்கள். அதற்கு ஒரு சப் கலெக்டர். அதே மாதிரி தூத்துக்குடி ஒரு சப் கலெக்டர். அப்புறம் வந்து திருநெல்வேலி கலெக்டர். ஸோ இவர் இங்கேருந்து 1910 வரைக்கும் இங்கே சிவகாசியில் இருந்துட்டு அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி தூத்துக்குடி போகிறார். அங்கே போனவொடனே இந்த ஆர்டர் வந்தோடனே அவர் தான் அந்த துப்பாக்கி சூட்டில், குறிப்பாக கோரல் மில் ஸ்ட்ரைக்கில் இருந்து அந்த குறிப்பிட்ட கூட்டம் நடத்துகின்ற பொழுது மிகப்பெரிய அளவில் அந்த சுதேசியம் பரப்பப்படுகின்றது. இண்டஸ்ட்ரி முழுக்க போய் வந்து பணிகளை வெளியே கொண்டு வராங்க. அந்த பணியாற்றி கொண்டு அத்தனை பேரையும் வெளியே வந்துடுறாங்க. ஸோ போராட்டம் பெரிய ஆளுக்கு காரணம் இவர் தான் சொல்லி அந்த கூட்டத்தில் பேசுகிற எல்லாம் யாருன்னு பார்க்குறப்ப பேசிக்கிட்டு யாருன்னா சுப்பிரமணிய சிவா, பத்மநாப ஐயங்கார், வஉசி 3 பேரும் மாறி மாறி பேசி கொண்டிருக்கின்றார்கள். அப்போ 3 பேருமே கைது பண்ணணும்னு சொன்னால் இந்த கூட்டத்தை அடக்கணும்னு சொல்லி துப்பாக்கி ஆர்டர் அங்கேருந்து வருது, சுட்டு கொண்டுறான் 4 பேரை. அதற்கு அப்போது இந்த படுபாத காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் ராபர்ட் வில்லியம் டி ஆஷ். ஆனால் என்னன்னா ப்ரொமோஷனில் தூத்துக்குடி கலெக்டராக இருந்த சப் கலெக்டர் இருந்தவர் திருநெல்வேலி கலெக்டராக வந்துடுறார். ஸோ திருநெல்வேலி கலெக்டராக வந்த உடனேயே இவரை நம்ம வந்து திட்டமிட்டு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு முன்னால் இந்த கலெக்டர் வந்து அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுறாரு. ஆக இவர் பதவிக்கு வந்ததுக்கப்புறம் இவர் எப்படியாவது பண்ணணும்னு சொல்லி அந்த திட்டம் தீட்டப்படுகின்றது. திட்டம் ஒரு நாள் 2 நாளில் 3 மாதம் உட்காந்து எங்கெங்கே போகிறாங்கன்னு பார்த்துட்டு அந்த டூர் ரிட்டர்னி பார்க்குறாங்க. அவர் எங்கெங்கெல்லாம் போகிறாருன்னு பார்க்குறப்போ அவர் 2 குழந்தைங்க, ஆஷோடைய 2 குழந்தை கொடைக்கானலில் படிச்சுட்ருக்கு. அது பார்ப்பதற்காக ஜூன் மாதம் இங்கேருந்து அங்கே போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதுக்கு பின்னாலேயே 2 பேரும் அது வரைக்கும் குடிமை வச்சு கொண்டு இருந்த வாஞ்சிநாதன் எல்லாத்தையும் விட்டு எப்படி ஒரு பிரிட்டிஷ்காரன் எப்படி இங்கே தாடி வைத்துக்கொண்டு வைத்துக்கொண்டு இந்த பகத்சிங் மாதிரி இவரும் அந்த எல்லாம் வெட்டிட்டு நீட்டாக கோட்டு போட்டுக்கிட்டு
எல்லாம் ஒரு ஒரு ப்ளூ கலர் கோட்டு, லைட்டாக ஒரு க்ரீன் கலர் பேண்ட்டு போட்டுக்கிட்டு, ஒரு ஒரு யூரோப்பியன் சொக்காய் மாதிரி போட்டுக்கிட்டு நேராக அங்கே வந்து அந்த இடத்துல வர்றாரு. அப்புறம் மணியாச்சியில் வந்து ட்ரெயின் மாறுது. அங்கேருந்து போட் மெயில் வருது, இங்கேருந்து ட்ராண்ட்ரா எக்ஸ்பிரஸ் வருது. இதை மாறி இங்கே மாறி வரைக்கும் போகணும்னு சொன்னால் போட் மெயிலில் விட்டுட்டு வரணும். அப்போ மணியாச்சி ரயில் நிலையத்தை மையமாக வச்சு தான் நடத்தணும்னு சொல்லி அந்த துப்பாக்கி எங்கே கிடைச்சது. இப்போ நான் இன்னொரு கான்செப்ட் வந்துடுறேன். அந்த துப்பாக்கி பயன்படுத்தின துப்பாக்கி யாருடையது? அதுதான் மிகப்பெரிய கேள்வி. எல்லாரும் கேட்கின்ற ஆய்வில் கேட்கின்ற கேள்வி தான். வாவேசு ஐயர், வாவேசு ஐயர், விடி சாவர்கார், மேடம் காமா போன்றவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த இந்தியா ஹவுஸ், அந்த லண்டன் ஆப்ரேஷனில் ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மா மூலமாக உருவாக்கப்பட்ட அந்த குழுக்களில் இருந்து வாவேசு ஐயர் தப்பித்து அங்கேருந்து வந்துடுறாரு. விடி சாவர்கார் மாட்டிக்கிறாரு, ஃப்ரான்ஸில் மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போய் அந்தமான் சிறைக்கு போயிடுறாரு. வாவேசு ஐயர் அங்கே தப்பித்துனே சந்தர்நாகூர் போகிறார். ஏன்னா இங்கே நேரம் வர முடியாது. வங்காளத்துக்கு போய் சந்தர்நாகூர்லேருந்து பாண்டிச்சேரி வந்துடுறாரு. இவர் எல்லாம் சேர்ந்து தான் இந்த இது நீலாண்ட பிரம்மச்சாரி. நான் சொன்னேன் முதல்ல வந்து எல்லா ஊருக்கும் போயிட்டு கடைசி செங்கோட்டை வர்றப்போ இவரை பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மிகப்பெரிய புத்தகத்தை எழுதணும்னு சொல்லி ஒரு புத்தகத்தை எழுதி அதை அச்சடித்து கொடுங்கன்னு சொல்லி 1000 காப்பிகள் வந்துச்சு. அது பணத்தை கொடுத்துட்றாங்க. அந்த பணத்தை வாங்கிட்டு நீலாண்ட பிரம்மச்சாரி நேராக பாண்டிச்சேரி வந்துடுறாரு. வந்து 4 மாதம் 5 மாதம் ஆச்சு, எந்த செய்தியும் காணும். அப்போ இந்த பணம் கொடுத்த பணம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி அதுக்காக யாரையா போய் கேட்க சொல்லுங்க சொல்லி தான் அந்த இளைஞர்கள் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு, பாரத மாதா இயக்கத்தை சேர்ந்த இளைஞர்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு வாஞ்சிநாதன் அனுப்பி வைக்கிறாங்க. வாஞ்சிநாதன் இங்கே பாண்டிச்சேரி வர்றார். வந்து பார்க்குறப்போ நீலாண்ட பிரம்மச்சாரி இல்லை. எங்கே போயிட்டாருன்னா கல்கத்தா போயிட்டார். ஸோ கல்கத்தா போகிறான்னா வேற ஒரு திட்டத்துக்காக. இவர் நேராக போய் அங்கே பார்த்தோன்னே இல்லைன்னு சொன்னோடனே என்ன பண்ணுறது, பாரதி வீட்டில் பேசிட்டு அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய வாவிசேர் வீட்டுக்கும் போகிறார். வாவிசேர் உட்கார வச்சுட்டு வாஞ்சிநாதன் பார்த்து, என்ன தம்பி வந்திருக்கீங்களா, எல்லாம் பேசி அந்த குசலம் விசாரிச்சதுக்கப்புறம் என்ன திட்டம் வச்சுருக்கீங்க? இல்லை ஒரு திட்டம் இருக்குது. என்ன திட்டம் சொல்லுங்கள். நாங்கள் பாரத மாதா இயக்கம் நடத்திட்டுருக்கோம். அதை வாஷம் வந்து ஏதாவது ஒரு திட்டம் பண்ணணும்னு சொல்லி நினச்சிட்ருக்கோம். அதை பாரதிட்ட சொன்னோம். பாரதி அதை ஏற்றுக்க மாட்டார். ஆமாம், ஏற்றுக்கல. அவர் அப்படியே சொல்லுவார். அவர் என்ன சொல்லுவார், பேச்சு மூலமாக, எழுத்து மூலமாக, எண்ணங்கள் மூலமாக மாற்றணும்னு நினைப்பார். நான் அப்படி இல்லை. நான் வந்து ஒரே ஒரு சுட்டில் எல்லாத்தையும் மாற்றணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் ட்ரைனிங் அப்படியே எடுத்திருக்கோம் அங்கே இந்தியா ஹவுஸ் லைப்ரரி, இந்தியா ஹவுஸ் லண்டனில். உனக்கு என்ன வேணுங்கிறார். இல்லை அப்படின்னா இல்லை, நான் நீ இப்போ பிரம்மச்சாரம் வந்தானே பார்த்துருப்பேன். இல்லை வாங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு அப்படியே மனமாற்றம் செய்கின்றார். அவர் சுடுவதற்கு காரணமாக இருந்தவர் வாவேசு ஐயர் தான். அதை திட்டமிட்டவர் வாவேசு ஐயர், செயல்படுத்தியவர் வாஞ்சிநாதன். ஆனால் செயல் திட்டம் ஒரு வேலையை நீலட பிரம்மச்சாரி அங்கே இருந்திருந்தால் கண்டிப்பாக அந்த கொலைபாதகம் நடந்திருக்காது. வாவேசு ஐயர் அவர் கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லாம் பண்ணிவிட்டு, நான் என்ன பண்ணுறது, எனக்கு வந்து அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் பெரிய துப்பாக்கி தான் நான் சுட்டிருக்கேன், ரெட்டைக்குள்ள துப்பாக்கி சுட்டிருக்கேன், எனக்கு பிஸ்டல் பழக்கம் கிடையாது அப்படி வாங்க சொல்லி தன் கையில் வைத்திருந்த ஃப்ரெஞ்சு மாடல் மேடங்காமா கொடுத்த அந்த துப்பாக்கியை கையில் எடுத்துக்கிட்டு நேராக போய் அங்கே அந்த பீச்சில் போய் கற்றுக் கொடுக்குறாரு. இப்படி தான் சுடணும், குறிப்பாக சுடணும், இந்த மாதிரி பக்கத்தில் எத்தனை மீட்டர் இருந்தால் சுட்டு நேரம் எந்த பாஸ் போகும், தூரமாக இருந்தால் எங்கே விழும், தூரமாக போகிற தவிர்த்துட்டு பக்கத்தில் சுடுறதுக்கு என்ன பயிற்சி, இதெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த துப்பாக்கியை கையில் கொடுக்குறாரு. இதை எப்படி கொண்டு போகிறது? அந்த காலத்தில் சாதாரணமாக அங்கேருந்து இங்கே வர முடியாது. அங்கே வந்து 3 சட்டங்கள் இருக்குது. அதை நான் பின்னால் சொல்கிறேன். அந்த சட்டங்கள் அந்த சட்டங்கள் மீறி இந்த துப்பாக்கி கொண்டு போக முடியாது. பாண்டிச்சேரியிலேருந்து விழுப்புரம் வர வரைக்கும் 7 இடத்த செக் பண்ணுறான். கப்பலில் வர முடியாது, கப்பலையும் செக் பண்ணுறான். துப்பாக்கி பார்சல் அனுப்ப முடியாது, அது இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்டை செக் பண்ணுறான். கடல் வழியாக கொண்டு வர முடியாது, சி கஸ்டம்ஸ் ஆக்ட் இருக்குது, அதையும் ஒன்றும் செய்ய முடியாது. எப்போ வேணும் இன்டர்செப்ட் பண்ணலாம் அந்த பார்சலை. ஸோ இது எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறப்போ ஒரு பகவத்கீதை பெரிய புக் எடுத்து கையில் கொடுக்குறாரு. 2000 பக்கம் இருக்கும் பகவத்கீதை. அந்த புத்தகத்தை கையில் வச்சுட்டு ஒரு 500 பக்கத்தை எடுத்துடுறாரு. இந்த துப்பாக்கியை வையுங்கிறார். வச்சுட்டு அதை பென்சிலால் கோலம் ஒரு வரைஞ்சிட்டு அதை அப்படியே துப்பாக்கி சைஸுக்கு கொஞ்சம், இப்போ துப்பாக்கி போட்டிருக்குன்னா இந்த அளவிற்கு குழி தோன்றாரு. அந்த வரைஞ்சதுக்கு அப்படியே குழி தோண்டி அந்த இடத்துல துப்பாக்கி உள்ளே வச்சு ஒரு பேப்பரை ஒட்டி கீழே மேலேயும் ஒட்டி புக்கை முடியுது. இப்போ நீங்கள் எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டே போகலாம். 200 பக்கத்தில் நீங்கள் எடுத்து பார்த்துட்டே இருங்க, படிச்சுட்டே இருங்க, யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஒருவேளை தேவைப்பட்டால் கடைசி பக்கத்தில் படிச்சு பாருங்கள். அப்போ நீங்கள் போகிறப்பெல்லாம் ஏதோ புக்கை படிச்சுட்டு போகிறீங்க ஒழிய உள்ளுக்குள்ளே துப்பாக்கி இருக்குது யாருக்கும் தெரியாது. அப்படித்தான் அந்த துப்பாக்கி சென்னை மாகாணத்துக்கு கொண்டு வரப்படுகின்றது. இந்த துப்பாக்கி வச்சு தான் அவர் அந்த இடத்துல அந்த ஆஷ் படுகொலை நிகழ்த்தப்படுகின்றது. இந்த ஆஷ் படுகொலை நிகழ்த்தப்பட்ட உடனே 5 பேர் மீது குற்றச்சாட்டு பதிவு 1912ஆம் ஆண்டு ஒரு ஜிஓ பாஸ் பண்ணுறாங்க. அந்த ஜிஓவில் 1612 நினைக்கிறேன், 1612 நம்ம ஜிஓ என்ன சொல்கிறாங்க, 5 பேர் மீது குற்றச்சாட்டு, அவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி. 1 வாவேசு ஐயர், அரவிந்தர், வாவேசு ஐயர், சி சுப்பிரமணிய பாரதி, நாகசாமி, அப்பத்துறை ஐயர். இந்த 5 பேர், அந்த 5 பேர் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி ஜிஓ பாஸ் பண்ணி இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு
போகிறாங்க. ஏன்னா அது வந்து அடுத்த நாடு. இதில் என்ன ஆகுதுன்னா உலக அளவில் போர்க்கால மேகங்கள் ஒன்று கூடுது. அப்போ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருக்கு முன்னால் அது வரைக்கும் எதிரிகளாக இருந்த ஃப்ரான்ஸும் இங்கிலாந்தும் இப்போ வந்து ஒன்றா சேர்ந்துடுறாங்க. அப்போ இப்போ ரொம்ப ஈஸி. அங்கே லார்டு பென்லாண்ட் இருக்கார், மெட்ராஸ் கவர்னராக இருக்கார். அங்கே வந்து டுப்ராட் அப்படின்னு சொல்லி கவர்னர். இந்த 2 கவர்னர் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது ஆஸ் பர் தி ஆர்டர் ஃப்ரம் தி ஹெட் குவார்ட்டர். அதாவது இங்கே இருக்கிற தேசியவாதிகளை நாங்கள் வந்து அரெஸ்ட் பண்ண மாட்டோம், அவங்க உங்கள் நாட்டுக்கு திருப்பி வந்து அரெஸ்ட் பண்ணிக்குவோம். இது வரைக்கும் ஒரு முடிவு எடுக்கப்படுகின்றது. அப்போ என்ன பண்ணுறது, அவங்களை வேகுவாப்பதற்கு உண்டான எல்லா அவசியம் ஏற்பாடு பண்ணி தரேன் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு 250 போலீஸ், அதுக்கு ஒரு டிஐஜி ரேங்கில் ஒருத்தரை அனுப்பி வச்சுக்கிறாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு அதாவது எங்கே மூவ் பண்ணுறாங்களோ எல்லா இடத்துக்குமே, வீட்டுக்குள்ளே கிணத்துக்குள்ளே உட்காந்துருப்பான். காலையில் செம்பெடுத்து போனால் பின்னால் 2 பேர் வருவான். ஸோ அந்த இவ்வளவும் திட்டமிடுகின்ற பொழுதும் கூட அவர்கள் அந்த காரியத்தை நடத்தினார்கள். அதுதான் வஉசிக்கு பாரதி செய்த மிகப்பெரிய ஒரு விஷயம். சுதேசியம் படுத்துக்கொண்டே இருக்கின்றது. ஏன்னா அங்கே 2 கப்பலும் க்ளோஸ் பண்ணியாச்சு. எப்படி க்ளோஸ் பண்ணாங்கன்னா, இவர் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாச்சு, நடத்துறதுக்கு ஆள் கிடையாது. இவர் இருக்கிறப்பவே என்ன பண்ணாங்கன்னா, பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணாங்கன்னா, உதாரணமாக அவன் வந்து ஒரு 100 ரூபா டிக்கெட்டுன்னா இவர் 10 ரூபா தான் வாங்குறான்னு வச்சுக்குவோம். அவன் என்ன பண்ணுறான், 10 ரூபாவும் கிடையாது, இலவசங்கிறான், ஏறிக்கோங்கிறான். ஏறிக்கோ மட்டும் சொன்னது கிடையாது, ஆளுக்கு ஒரு கொடையை இலவசமாக கொடுக்குறான் பிரிட்டிஷ்காரன். இந்த கூட்டம் எவ்வளோ கூட்டம் வஉசிக்கு ஆதரவாக இருந்த அந்த கூட்டம் அவ்வளவுமே இந்த இலவசத்துக்காக அப்படியே கொடையை கொடுத்துட்டு இவருடைய அந்த அந்த என்டையர் ப்ராசஸ் ஆஃப் தி பிரிட்டிஷ் இது சுதேசினிஸ் கம்பெனியுடைய இதை அப்படியே க்ளாஸ் பண்ணிடுறாங்க. அப்படித்தான் அதை போய் கடைசியில் எதற்காக ஆரம்பித்தாரோ அவர்களே அது ஏலம் எடுத்து அந்த இதை அப்படியே எடுத்து கொண்டு போயிடுறாங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு கொடூரம் அங்கே வஉசிக்கு ஏற்படுத்தப்படுகின்றது, நம்ம சொந்த நாட்டு மக்களால். மக்களால். ஸோ இந்த சூழ்நிலை தான் சுதேசியத்தை விட்டுறக்கூடாது, வஉசியோடைய கடமை செய்யணுங்கிறதுக்காக இங்கே சென்னை மாகாணம், இங்கே பிரிட்டிஷ் மாகாணம், ஃப்ரான்ஸ் மாகாணம், பாண்டிச்சேரி 2க்குமே ஒரு நாடுகள். எவ்வளோதான் கூட்டணி இருந்தாலும் கூட, கொள்கை அடிப்படையில் கூட்டணி இருந்தாலும் கூட, ஆனால் நடவடிக்கைகளை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவோம். அந்த காலத்தில் வர 3 ரூட்டு தான் இருக்குது. ஒன்று கடல் வழி மார்க்கம், ரயில் மார்க்கம், தரை மார்க்கம். தரை மார்க்கத்தில் எங்கேயும் போக முடியும், செக் போஸ்ட் நிறைய இருக்குது, எதுவுமே தாண்ட முடியாது. 3வது போஸ்டல், 4வது போஸ்டல். இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் ஆஃப் 1885 அது மூலிமா எந்த பார்சலு ஒரு மாதிரி சந்தேகம் இருந்ததுன்னா உடச்சி பார்க்கலாம். சி கஸ்டம்ஸ் ஆக்ட் ஆஃப் 1820 அதில் வந்து செக்ஷன் 20 என்ன சொல்லுதுன்னா, சந்தேகப்படும்படியாக ஒரு பார்சல் வந்து கப்பலில் பாண்டிச்சேரியிலேருந்து சென்னைக்கு வருது அப்படின்னு சொன்னால் அந்த கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் உடச்சி பார்க்கலாம். ஆகையால் அந்த வழியும் முடியாது. 3வது தரை மார்க்கமாக நான் சொல்லிட்டேன், ஒன்றும் பண்ண முடியாது. ஒரே ஒரு மார்க்கம் ரயில் மார்க்கம் மட்டும்தான். அது கூட எங்கேருந்து, பாண்டிச்சேரியிலேருந்து விழுப்புரம் வரைக்கும் தான் ரயில், கடலூருக்கு ரயில் கிடையாது, இந்த பக்கம் அந்த பக்கம் ரயில் கிடையாது. இது இந்த வழி தான் ரயில் இருக்குது. அப்போ ரயில் மார்க்கத்தில் மட்டும்தான் சாத்தியம் என்பதை புரிந்து கொள்கின்றார்கள். 1910ஆம் ஆண்டு சட்டம் வந்ததிலிருந்து யாருமே எதையுமே பண்ண முடியல. ஆக இந்தியா பத்திரிகை என்ற பத்திரிகை ஒன்று பாரதியால் அங்கே நடத்தப்பட்டது. இங்கே நடத்தின பத்திரிகை 1908ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் மறுபடியும் அங்கேருந்து ஆரம்பிச்சிடறாங்க. அந்த பத்திரிகை அங்கே நடத்தி கொண்டிருந்த பொழுது மறுபடியும் அதாவது 1910ஆம் ஆண்டு மார்ச் மாதம் சட்டம் வருது. மார்ச் மாதத்துலேயே அந்த இந்தியா பத்திரிகை, இந்தியா, விஜயா, சூரிய உதயம் 3மே பாரதி சம்பந்தப்பட்ட பத்திரிகை 3மே தடை செய்யப்படுது. முதலாக தென்னிந்தியா தடை செய்யப்பட்ட பத்திரிகை பாரதியோட இந்தியா தான். முதலாக கார்ட்டூனை பப்ளிஷ் பண்ணதுக்கு பாரதி தான். இதில் அதாவது சுதேசமித்திரன் வருது, ஆனால் பாரதி தான் முழுக்க கொண்டு வர்றாரு. ஆக 1910ஆம் ஆண்டு மார்ச்சுக்கு அப்புறம் வந்து எந்த ஒரு இதையும் கொண்டு வர முடியாது. ஸோ இந்த சூழ்நிலையில் வேறு விதமாக எழுதலாம் அப்படின்னு சொன்னால் கனவு, 6 பங்கு அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். இதுவும் தடை செய்யப்படுது. பேரே எழுதாமல் நான் சொன்னேன், இந்திய மக்களிடையே ஜாதிய ஒற்றுமையை கொண்டு வருவது எங்கனம், இதை கொண்டு வர்றாரு. இதையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்போ என்ன பண்ணுறதுன்னா, இதுக்கு இடையில் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து புரட்சிகர நாடுகள்லேருந்து புரட்சிகர பத்திரிகை இறக்கம் இதாகிட்டே இருக்குது. ஜெனீவா ஹிந்துஸ்தான், அப்புறம் இந்தியன் சோசியாலஜிஸ்ட்டு, நிறைய பத்திரிகைகள், அதாவது கனடா, அமெரிக்கா, ரஷ்யா, ஜெர்மனி, இங்கிலாந்து, மலேசியா, இந்த மாதிரி நாடுகளில் இவங்கள மாதிரி அங்கே இருக்கின்ற காதர் பார்ட்டின்னு சொல்லி கனடா நடத்திருக்காங்க. அவங்க நடத்தின பத்திரிகை வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லி, ஜெனீவாவில் வந்தே மாதரம் பத்திரிகை. இதெல்லாம் அங்கேருந்து மாதத்தோட வந்து இங்கே பாண்டிச்சேரி வந்தார் சந்திரநாகர் வழியாக. இதையும் இப்போ வந்து இந்தியாவுக்குள்ள கொண்டு போக முடியல. அப்போது இந்தியா பத்திரிக்கை தடை பண்ணி போச்சு. அங்கேருந்து வந்தது இந்தியாவுக்கு அனுப்பணும், சப்ஸ்கிரிப்ஷன் நிறைய இருக்குது, அனுப்பி ஆகணும். என்ன பண்ணுறது அப்படிங்கிறப்போ வாவேசு ஐயர், சுப்பிரமணிய பாரதி, நீலகண்ட பிரம்மச்சாரி, சங்கர் கிருஷ்ணன். இந்த சங்கர் கிருஷ்ணன் யார் அப்படின்னு சொன்னால் கடையனூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணாவரம் அந்த ஊருக்காரர். நீலகண்ட பிரம்மச்சாரி சீர்காழிக்காரர். இந்த 4 பேர் அங்கே இருக்கிறாங்க, பாண்டிச்சேரியில் இருக்காங்க.
இப்போ 4 பேர் உட்காந்து இந்த மாதிரி பேசுகிறோம், எப்படி கடத்தலாம், எப்படி கொண்டு போகலாம், எல்லா பத்திரிக்கை வந்துட்டுருக்கு, குப்பை குப்பையாக சேர்ந்துட்டுருக்கு. நம்மளுடைய சப்ஸ்கிரிப்ஷனுக்கு நம்ம அனுப்பி ஆகணும், கண்டிப்பாக அனுப்பி ஆகணும். இந்தியா பத்திரிக்கை மறுபடியும் பத்திரிக்கை அடிக்கிறாங்க. 1910ஆம் ஆண்டு மார்ச் மாதம் தடை செய்யப்பட்ட பின்பு மீண்டும் ஜூலை மாதம் மறுபடியும் வருது அந்த பத்திரிக்கை, தடையை மீறி வருது. அதையும் அனுப்புகிறாங்க. அது செப்டம்பராக மறுபடியும் தடை பண்ணிடுறாங்க. இருந்தாலும் கூட அந்த பத்திரிக்கையை சேர்த்து அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய பண்டல் வச்சுருக்காங்க. அப்போ பாரதியும் வஉசியும் என்ன பண்ணலாங்கிறப்போ ஒரே மார்க்கம், ரயில் மார்க்கம். அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் 3 டிக்கெட் இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸ் நம்ம நினச்சாலும் கிடைக்காது, அது ஒயிட்ஸ் மட்டும் தான். செகண்ட் கிளாஸில் யார் போகிறாங்களோ அவங்க என்ன போகிறாங்களோ அந்த பெட்டியை திறந்து காட்டணும். அதை அவன் டிக்கெட் கொடுக்குறவன் எடுத்து பார்ப்பான். ஒன்றுமே இல்லை, அதாவது ஆன்டி பிரிட்டிஷாக இல்லை, அப்ஸ்கன்ஸ் பப்ளிகேஷன் ஒன்றும் இல்லை, ஒரு நமக்கு எதிரியாதும் இல்லைன்னு சொன்னோடனே அவனே அதை மூடி சீல்டு அண்ட் செக்குன்னு அரக்கு சீலை போட்டு சீல்டு அண்ட் செக்குன்னு போட்டு அதில் ஒட்டிட்டு டிக்கெட் கொடுப்பான். அந்த டிக்கெட் எடுத்துக்கிட்டு நம்ம நேராக போய் செகண்ட் கிளாஸ் உட்காந்துக்கலாம், ட்ரெயினில் போயிடலாம். தேர்ட் கிளாஸ் டிக்கெட்டுக்கு செக்கிங் கிடையாது, டிக்கெட் எடுக்க செக்கிங் கிடையாது. டிக்கெட் எடுத்துக்கோ, ஆனால் விழுப்புரம் வரைக்கும் 6 இடங்களில் எப்போ வேணும் செக் பண்ணுவான். பிடிச்சாச்சுன்னா 3 வருஷம் ஜெயிலு, அப்புறம் அடி அது வேறு. இதுதான் இந்த நடவடிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி 2-4 பேர் பேசுகிறாங்க. அப்போ ஒன்று பண்ணு அப்படின்னு சொல்லி வாவேசியரும் பாரதியும் சொல்கிற ஐடியா இருக்காங்க. நம்ம வீட்டில் ட்ரங்கு பெட்டி பார்த்துருப்போம். அதே மாதிரி அந்த காலத்தில் ட்ரங்கு பெட்டிக்கு பதிலாக இரும்பில் தகடுனால இல்லாமல் வெறும் மரத்தால் இருக்கும், தேக்கு மரத்தில் இருக்கும். இப்படி திறக்கணும், ஒரே ஒரு கீழ் இருக்கும். இப்படி இது திறந்துட்டு அப்படி திறந்தோம்னா உள்ளே வச்சுக்கலாம். எல்லாம் உள்ளே வச்சு பார்க்குறான். உள்ளே வச்சுட்டு சரி இது வந்து பிடிச்சிருவான், திறந்து பார்த்தா தெரிஞ்சுவோம். அப்போ என்ன பண்ணுறது, பெட்டியை தீயில மாற்றி போட்டு அந்த இடத்த அறுத்துரு. அது கட்ட தானே, அறுத்துட்டு சின்ன சின்ன கீழாக 4 இடத்துல மாட்டிரு, வெளியே தெரிய மாதிரி. இப்படி இருக்குல்ல, இந்த இடத்துல அறுத்துட வேண்டியது. அறுத்துட்டு உள்ளே கீழ் போடாமல் வெளியே கீழ் போட்டுருது. இங்கே ஒன்று போட்டாச்சுன்னா இந்த கீழே ஓப்பன் பண்ணால் டமான்னு திறந்துக்கும். மேலேயும் திறக்கலாம், கீழேயும் திறக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 பெட்டி தயார் பண்ணு. ஒரு பெட்டியில் அன்றாடம் பயன்படுத்துகிற துணிமணிகள் வச்சிரு, இன்னொரு பெட்டியில் ரகசிய பத்திரிகை எல்லாத்தையும் உள்ள வை, அது வாவு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் உள்ள வை. அதை அப்படியே கொண்டு போய் டிக்கெட் வாங்குறதுக்கு முன்னால் போர் யார் வரான்னா அந்த துணிமணி வச்சுருக்கான்ல அவன் செகண்ட் கிளாஸ் டிக்கெட் எடுக்கணும். அவன் செகண்ட் கிளாஸ் டிக்கெட் எடுக்கிறப்ப திறந்து காட்டுவான், உள்ளே வெறும் துணிமணி தான் இருக்குதுன்னு சொல்லி அவன் சீல்டு செக்கெட்டு போட்டுருவான். இவன் தேர்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்துக்கிட்டு நேராக அந்த ரயில் பெட்டியில் கடைசி பெட்டிக்கு போயிடுவாங்க. வெளியே உட்காந்துக்கிட்டு 2 பேரும் பெட்டி கீழே இருக்குல்ல அதை திறந்து விடுவாங்க. இது கீழே விடும், இது கீழே விடும், இது அங்கே போயிடும், இது இங்கே போயிடும். ஸோ சீல்டு அண்டு செக்குடுக்குள்ளே மறைமுகமாக கொண்டு வரப்பட்ட ரகசிய பத்திரிகைகள் அப்படியே போய் சீல்டு ரகசியமாக பாதுகாப்பாக அது போயிடும். அவனுக்கு எங்கே பார்த்தாலும் என்ன, திறந்து பார்த்தா துணிமணி தானே. இவருக்கு வந்து அப்படி பாதுகாப்போட பிரிட்டிஷ் அந்த அவங்க ரகசிய போலீஸ்க்கு பாதுகாப்போட என்ன ட்ரெயின் முழுக்க சிஐடி இருப்பான். அப்போ சீல்டு அண்ட் செக்குடு போட்டாச்சும் தொடவே மாட்டான். அப்போ செகண்ட் கிளாஸ் உட்காந்துக்கிட்டு நேரு போய் விழுப்புரத்தில் இறங்கி ஒரு சத்திரம் இருக்குது, அந்த சத்திரத்துக்குள்ளே இறங்கிக்கிட்டு வெளியே போய் போஸ்ட் ஆஃபீஸ் கவர் வாங்கிட்டு யார் யாருக்கெல்லாம் அட்ரஸ் இருக்கோ அதெல்லாம் போட்டு அந்த அட்ரஸோட கவரை எடுத்து நேராக அந்த இடத்துக்கு போயிடும். அப்படி ஒரு கவர் தான் தேவகோட்டை, காரைக்குடி, திருப்பத்தூர், அங்கே தென்காசி, அப்புறம் செங்கோட்டை. வாஞ்சிநாதன் வீட்டில் அந்த கவர் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த பெட்டி நடத்துனது எல்லாம் எப்படி நடந்தது அப்படிங்கிறதுக்கு ஏன் அப்படின்னு சொன்னால், அதான் சொன்னேன், பாரதி ஒரு கடத்தல்காரர் அப்படின்னு நான் எல்லா கூட்டங்களும் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா அவர் எதை கடத்தினார் அப்படின்னு சொன்னால் சுதேசியத்தை கடத்தினார், சுதேசிய இலக்கியங்களை கடத்தினார், சுதேசியத்தை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னால். ஏன் கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னால் பாரதத்தின் விடுதலை தான் எங்களுடைய நோக்கு. அதற்காக இந்த எண்ணங்களை வைத்து கொண்டிருக்கின்ற தமிழக மக்கள், அது சென்னை மாகாண மக்கள் அது இல்லைன்னு சொன்னால் குறைஞ்சி போகக்கூடாது, அப்படியே அந்த டெம்போ இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மகா புரட்சிகர பத்திரிகைகளோடு சேர்த்து இந்தியா போன்ற பத்திரிகை சேர்த்து எப்பயும் போல் அது கொண்டு சென்றப்பட்டது. வஉசியினுடைய கருத்துக்களை உள்ளடக்கிய விஷயங்கள் அங்கே கொண்டு சென்றது. அந்த அளவிற்கு வஉசியும் இவர்களும் நெருக்கமானவர்கள். 1900 அவர் சிறையிலிருந்து 14ஆம் ஆண்டு வரை வர்றாரு. டிசம்பர் மாதம் கடைசியில் வஉசியும் பாரதியும் பாண்டிச்சேரியில் வைத்து சந்திக்கின்றார்கள். அதுதான் கடைசி சந்திப்பு. அதுக்கு பின்னால் 1921 அவர் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் கோயம்புத்தூர் இருக்கின்ற வஉசியை பார்ப்பதற்காக பாரதி சென்றார் என்ற ஒரு செய்தியும் உண்டு. இதுதான் பாரதியும் வஉசியும் இந்த நோக்கத்திற்காக. நோக்கம் என்பது பாரத தேசத்தின் விடுதலை மட்டும்தான்.